எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த தளத்தை சிறப்பாக நிறுவிய நண்பர்களுக்கும் இதை தொடர்ந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற ஏறத்தாழ ஒரு 500-600 உறுப்பினர்களை ஒன்றாக்கி இந்த நிகழ்ச்சி நிரலையெல்லாம் தொகுத்து மிகச்சிறப்பாக நடத்தி செல்கிற இனிய நண்பர் திருமிகு சேவா அவர்களுக்கும் இதில் இணைந்துள்ள திரு மகாலிங்கம், திருமிகு ரம்யா, திருமிகு நாராயணன், திருமிகு சித்ரா, திருமிகு நித்யாதேவி மற்றும் இணைய இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் முதலிலே எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தமிழிலே ஒரு ஒப்பற்ற புலவனாகிய புகழேந்தி புலவன் எழுதிய நழவெண்பா அப்படிங்கிற நூலை உங்களோட பகிர்ந்துக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நழவெண்பா கேக்குதுல, இந்த நழவெண்பாங்கிறது ஒரு வழி நூல். இது இந்த கவலையில் இருப்பவர்கள் நம்ம தொன்ம புராணங்களிலே விராட பருவம், பாரதத்திலே வருகிற விராட பருவம், அதாவது பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்த அந்த ஒரு ஆண்டு அது. அதற்கப்புறம் சீதையினுடைய சுந்தரகாண்டம், சிறையிருந்தாள் ஏற்றம், இந்த நழவெண்பா இவற்றை படிக்கிற போது ஒரு மனதிலே ஒரு சூழலாலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது மாதிரி, இது மாதிரி வாழ்க்கையிலே ஒருவன் தோல்வி அடைந்திருக்கிறான், அந்த தோல்வி சூழலாலேயோ அவன் செய்த தவறாலேயோ விளைந்தது, அதை அவன் வென்றிருக்கிறான் என்கிற கதையை படிக்கிற போது ஒரு ஒளி கீற்று மனதில் அந்த சோர்வுற்றிருப்பவர்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த 3 தொன்மக்கதைகள் மிகச் சிறந்தவை அப்படின்னு சொல்றாங்க. 427 வெண்பாக்களால புகழேந்தி புலவன் ஆக்கிய இந்த நழவெண்பாவுடைய பாடல்கள் நெஞ்சை எழுவன. அதில் ஒரு சொற்சுவை, பொருட்சுவை, அந்த நடை ஓட்டம் படிக்க படிக்க அது மனத்துக்கு மகிழ்ச்சி தரும். இந்த அதில் இருந்து சிறந்த பாடல்களை அந்த சொல்லுகிற போதே கதைப்போக்கும் ஓரளவு உங்களுக்கு வந்துடும். அதையெல்லாம் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். இப்போ வெண்பாவிற் புகழேந்திம்பாங்க. 427 பாடல்களும் வெண்பா. இன்னொரு ஆசிரியர் நமக்கெல்லாம் தெரிந்தவர், வெண்பாவில் மிகச்சிறந்தவர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும், திருவள்ளுவர் தான். அவர் எழுதினது வெண்பா தான். அது குறள் வெண்பாங்கிறாங்க. அது 2 அடிகள், இது 4 அடி, அதனால குறுகுனது, அது குறள் வெண்பாங்கிறாங்க. அது 1330 பாடல்களும் வெண்பா தான். அப்போ வெண்பாங்கிறது படிக்கிறதுக்கு இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு கூட வெண்பான்னு பேர் வைக்கிறாங்க. அது எனக்கு அது ரொம்ப பிடித்தமாக இருக்கு. அப்போ இந்த வெண்பாக்கிலிருந்து நழன்கிற கதையை பாரதத்தில் வர்ற ஒரு உபகதை. இதில் கானகத்தில் பஞ்சபாண்டவர்கள் மிகுந்த நடந்ததை, நாடிழந்ததை, பாஞ்சாலி துகிரிதியப்பட்டதில் இதெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வியாசர் அங்கு வர்றாரு. வியாசர்கிட்ட கேட்குறாங்க, இது தருமன் கேட்கிறான், நாங்கள்லாம் இந்த சூழலால் இப்படி நான் ராஜாவுக்கு உகந்த ஒரு சூதாட்டம் தான் பண்ணினேன், அது ராஜநீதியில் வருது, அது போருக்கழைத்தால் எப்படி போகணுமோ அது மாதிரி சூதாட்டத்துக்கும் போகணும், அந்த மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப தவறானது, அதில் நாங்கள் இவ்வளவு சிரமப்படுறோம். இது மாதிரி யாராவது முன்பு சிரமப்பட்டு
தாங்கள் வெளிவந்திருக்கிறார்களான்னு வியாசரை கேட்குறாரு. அப்போ வியாசர் நளனுடைய கதையை சொல்கிறார். நளன்கிறவன் நிடத நாடு அப்படிங்கிறது மிக வழமையான நாடு. அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன். அவனுடைய அந்த அரசாட்சியை, அவனுடைய நாட்டை நமது புகழேந்தி புலவன் மிகச்சிறப்பாக பாடுறான். என்ன அந்த நாடு எப்படி இருந்துச்சான்? சீத மதிக்குடைக்கு சீதமதி அப்படின்னா வெண்ணிலவு, அதாவது குளிர்ந்த நிலவு. சீத மதிக்குடைக்கு செம்மை அறம் கிடப்ப, அறம் அப்படி செழித்திருந்ததாம் அந்த நாட்டில். தாதவிழ் பூந்தாரன் மலர் மாலையை அணிந்த அந்த நளன் தனிக்காத்தான். அந்த நாட்டை அவன் ஒருவனாக காத்தான், தனிக்காத்தான். மாதர் அருகூட்டும் பைங்கிழியும், அந்த நாட்டில் எப்படி ஒரு ஒற்றுமை நிலவியது. மாதர் அருகு ஊட்டும் பைங்கிழியும் ஆடற்பருந்தும் ஒரு கூட்டில் வாழும் உலகு. அந்த நாட்டில் பெண்கள் வளர்க்கிற ஒரு கிளி, அதுக்கு பகையாது பருந்து. ஆனால் இவை இரண்டும் ஒரு கூட்டில் வாழ்ந்தன. அப்படின்னா அவ்வளவு ஒரு பேதங்கள் இல்லை. இன்றைக்கு நாட்டில் எது நம்மளை அலைக்கழிக்குது? சாதியால, மதத்தால, உயர்வு தாழ்வால, இந்த பேதங்களால அலைக்கழிக்குது இந்த உலகு நம்ம. ஆனால் அவன் நளனுடைய அந்த நிடத நாடு எப்படி இருந்ததா? சீத மதிக்குடை கீழ் செம்மை அறம் கிடப்பு, அங்கு அறம் சிழித்தது. தாதவிழ் பூந்தாரன் தனி காத்தான், அவன் அதை மிகச்சிறப்பாக காத்தான். அவன் அந்த நாட்டில் மாதர் அருகூட்டும் பைங்கிழியும் ஆடப்பருந்தும் ஒரு கூட்டில் வாழும் உலகினர். அவனுடைய சிறப்பை சொல்ற போது அவன் செம்மனத்தான், தன்னழியான், மனம் செம்மையானது, அதான் முக்கியம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் சொன்னார். செம்மனத்தான், தன்னழியான், கொடையிலே சிறந்தவன், செங்கோலான், செங்கோல் தான் அந்த நாட்டை அவ்வளவு சிறப்பாக ஆண்டான். செம்மனத்தான், தன்னழியான், செங்கோலான், மங்கையர்கள் தம்மனத்தை வாங்கும் தடந்தோழான், பேர அழகன், பெரும் வலிமையுடையவன், மங்கையர்கள் மனத்தை வாங்கும் தடந்தோழான், மெய்மை நலனன்பான். முக்கியமான விஷயம், அவன் மெய்மை நலனன்பான். அந்த பொய்யாமையாற்றின் அறம் பெற செய்யாமை நன்று அப்படின்னு வள்ளுவன் சொல்லித் தருகிறது. மெய்மை நலனன்பான், மேநிலத்தும் நான் இலத்தும், வானுலகிலும் அவனுடைய ஆட்சி மாதிரி இல்லையாம். இங்கே கீழே நம்ம இங்கே அங்கன்மாஞாலம், இந்த உலகத்திலும் அந்த மாதிரி ஆட்சி இல்லையாம். மேநிலத்தும் நான் இனத்தும் மிக்கான், உளன் என்பான் வேந்தன். அவன் அவ்வளவு சிறந்தவனா இருந்தான். எப்படி? செம்மனத்தான், தன்னழியான், செங்கோலான், மங்கையர்கள் தம்மனத்தை வாங்கும் தடந்தோழான், மெய்மை நலனன்பான், மேநிலத்தும் நானிலத்தும் மிக்கான், உளன் என்பான். அவனுக்கு அறம் கிடந்த நெஞ்சும் அருளொழுகு கண்ணும் மரங்கிடந்த திந்தோள் வலியும் தேர்வேந்தர் ஒப்பரோ. அவனுக்கு ஒப்பாரான ஒரு அரசன் இல்லையா, நளனுக்கு ஒப்பான அரசன் இல்லையா. எப்படி? அவன் அறம் கடந்த நெஞ்சு, அருள் ஒழுகும் கண், அது முன்னாடி சொன்னார், தன்னழியான் சொல்றார். மரம் கிடந்த திந்தோள் வலியும், இவ்வளவு இருக்கவங்களுக்கு ஒப்பாரில் மிக்காரும் இல்லாது அவன் அரசாழ்கிறான். அவன் இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு பூங்காவுக்கு, ஒரு சோலைக்கு அவன் போகிறான். சோலைக்கு போகிற போது அங்கு பெண்கள் எல்லாம்
விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சோலையிலே ஆண்களும் பெண்களுமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்கே ஒரு அன்னம் வருகிறது. அந்த அன்னத்தை இவன் அதனுடைய அழகுல கவரப்படுகிறான். அதை பிடிக்கிறதுக்கு சொல்றான். அதுல தொடங்குது இந்த கதை. அந்த சோலை அழகை பாடுகிற போது, அதாவது இயற்கையை பாடுகிற போது நமது தமிழ் புலவர்கள் மிகச்சிறப்பா இருக்காங்க. அங்கே மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வாழ் முகத்தை பங்கயம் என்று படிவண்டை செங்கையால் காத்தாள். அங்கே என்ன பண்றாளா, ஒரு மங்கை மலர் கொய்கிறாள். ஒளி வீசுகிற முகம் அவளுக்கு. அதை என்ன பண்ணுச்சா, வண்டு பங்கயம் அப்படின்னு நினைச்சு, தாமரைன்னு நினைச்சு அதை சுத்த ஆரம்பிச்சிச்சு. இவன் என்ன பண்ணா, கைகளால அந்த வண்டு அவ முகத்துல, இது ஒரு சினிமா பாட்டு கூட அவங்களுக்கு நினைவு வரல, திரைப்படம் மோதாம கைகளால தடுத்தா. அப்ப என்ன பண்ணிச்சான் அந்த வண்டு, இது காந்தள் மலர்னு சொல்லி இந்த கையில போய் அடிச்சுச்சான். அப்படி ரசித்து ரசித்து எழுதியிருக்காங்க. மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வாழ்முகத்தை பங்கயம் என்று எண்ணி படி வண்டை செங்கையால் காத்தாள். முகத்தை கையால காத்தாளா. அக்கை மலரை காந்தளன பாய்தலுமே, காந்தள் மலர்னு பாஞ்சுச்சான் வண்டு. வேர்த்தாளை காண் என்றான் வேந்து. அது பாயமா வேர்த்து போயிட்டாராம், திகைத்து போயிட்டாராம். மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வாழ் முகத்தை பங்கயம் என்ற படிவண்டை செங்கையால் காத்தாள். அக்கைமலரை காந்தளன பாய்தலுமே வேந்த வேர்த்தாழை கான் என்றான் வேந்து. இன்னொருத்திக்கு ஒருத்தன் மலரை சூட்டுவதற்காக மலரை படிச்சானா, தலையில சூட போனானா, இடை அவ்வளவு மென்மையா இருக்கே தாங்கமான்னு நினைச்சு தாமரை போன்ற பாதங்கள்ல அந்த மலரை சூற்றினானான் காதலன். இங்க பாருங்களே, கொய்த மலரை கொடு கையினால் வளைத்து, கொய்த மலரை கொடுங்கையினால் வளைத்து மொய் குளர்க்கு சூட்டுவோன் முன் வந்து. அந்த மொய் குழல், அது அந்த குழலுக்கு சூட்டுவோன் முன் வந்து தையலாள் பாதார விந்தத்தே சுட்டினான். தலையில சுட்டோன்னு நினைச்சேன், அது பாதார விந்தத்தை சுட்டினான். பாவை இடைக்கு ஆதாரமின்மை அறிந்து. அவளுடைய இடைக்கு ஆதாரம் இல்லையா, அது ஒடிஞ்சிருமோ. அணிச்சப்பூ கால்களையாவைதாள் ருசிப்பிற்கு நல்லபடாபறைன்னு சொன்னாரு வள்ளுவன். அணிச்சப்பூங்கிறதான் பூக்களிலேயே மெல்லியது. அதனுடைய காம்பக்கு இல்லாம தலையில குழுதினாலாம், படக்குன்னு உடஞ்சு போச்சான். அந்த நினைப்பு இந்த தலைவனுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. கொய்த மலரை கொய்மலரை மொய்குழலில் சூட்டுவான் போன, ஆனால் பாதாரவிந்தத்தில் போட்ட. ஏன்னா பாவை இடைக்கு ஆதாரமின்மை அறிந்து. அந்த நேரத்தில் அங்கே அந்த அன்னத்தை பார்க்கிறான், அன்னத்தை பிடிக்கச் சொல்கிறான். அது அஞ்சுகிறது. நீ அஞ்சாதே, உன்னுடைய நடையும் இந்த மங்கையர் நடையும் எப்படி ஒத்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பிடிக்க சொன்னேன் மட அன்னமே அப்படின்னு சொல்றான். இவனுடைய அந்த எல்லாத்தையும் பார்க்கவும் அந்த அன்னம், உனக்கு இணையானவள் ஒருத்தி இருக்கிறாள், தமயந்தி என்கிற பெயருடையவள். அவள் செய்தி நாட்டு மன்னனுடைய மகள். அவளை நீ திருமணம் செய்தால் பொருத்தமாயிருக்கும் அப்படின்னு அந்த அன்னம் சொல்லுகிறது. அந்த அன்னம் அவளுடைய அழகை விவரிக்க விவரிக்க இவன் உள்ளத்திலே அவள்பால் ஒரு விருப்பம் எழுகிறது. உடனே சரின்னு சொல்றான். நீ தூதாக போன. இந்த தூது அப்படிங்கிற அதிகாரத்துக்கு இலக்கணமாக இது இருக்கு. நமது வள்ளுவம்
இலக்கணம் கொடுத்தா அதுக்கு இலக்கியமாக இந்த நல்லவெண்பா இருக்கு. வள்ளுவன் சொல்லுகிறான், தூதுரைப்பார்க்கு அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, இது 3 இருக்கணுங்கிறான். என்ன அன்பு இருக்கணுமா? யாரு மேலுக்கு யாருக்காக தூது போறாங்களோ அவங்க மேல அன்பு இருக்கணும். யாரிடம் தூது போறாங்களோ அவங்க மேல அன்பு இருக்கணும். அந்த தூது நல்லது என்கிற அன்பும் இருக்கணும். அன்பு, அறிவு, இப்ப நழனை பற்றிய முழு அறிவும் அதுக்கு கிடைக்குது. செம்மனத்தான் தன்னழியான்னு சொல்லுது. அப்ப தூது போற அவளுக்கு 4 குணங்களை சொல்லுகிறது. மிகச்சிறந்த பாடல். அதை பின்னாடி சொல்றேன், அவளை வர்ணிக்கிற போது. இந்த இருவருக்கும் ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த நோக்கமும் இருக்கிறது. தூதுரைப்பானுக்கு 3 வேணுங்கிறார். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. இங்கே அவனுடைய அழகை சொல்லுது, அவளுடைய அழக. அங்கே போய் இவனுடைய பெருமை எல்லாம் சொல்கிறது. இருவரும் பாராமலேயே ஒரு அன்பு கொள்ளக்கூடிய வகையில அந்த அன்னத்தினுடைய தூது அமையுது. இது இவளுக்கு அந்த அவளுடைய அழகை எப்படி சொல்லுது பாருங்களே. நாற்குணமும் நாற்படையா. அவளுக்கு படை. அவள் ஒரு அரசி மாதிரி இருக்காளாம். ஒரு அரசியாக இருந்தால் என்னென்னலாம் வேணும்? அவளுக்கு படை வேணும், குடி வேணும், கூழ் வேணும், அமைச்சு வேணும். இது திருக்குறள் சொல்றது. இந்த 5 விஷயங்களும் ஒருத்திக்கு அரசுக்கு வேணுமா. இவன் என்னத்து இருக்கு? நாற்குணமும் நாற்படையா. தேர்ப்படை, காலாட்படை, அந்த குதிரைப்படை, அவளுடைய கண்கள், அதெல்லாம் படைய மாதிரி படைக்கருவிகள், வேலும் வாழும் போன்ற. நாற்குணமும் நாற்படையா. 4 குணங்கள். அச்சம், மடம், நானும் பயிர்ப்பு நினைக்க சொன்னாங்க. இன்றும் குணங்கள் மாறினாலும் பேசிக்கா அந்த நாண வேண்டியதற்கு நாணம், அஞ்ச வேண்டியதற்கு அச்சம், பழிபாவத்திற்கு நாணம். அப்போ கணவனை காண்கிற போது ஏற்படுகிற இயல்பான நாணம். இதெல்லாம் நாற்குணமும் நாற்படையா. 5 நல்ல அமைச்சா. 5 புலன்களும் அமைச்சர்கள். என்ன அமைச்சர்கள்? இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள் அவங்களுக்கு தெரியும். இவர்கள் நல்லமைச்சர்களாம். நெறியின்புறம் செலா கோசலம்னாரு. யாரு? நமது கம்பன் சொல்லுகிறான், இந்த 5 புலன்களும் நெறியில் புறம் செலா கோசலம். அந்த நெறியை விட்டு வெளியில போச்சுன்னு வச்சுங்களே, இந்த அமைச்சன் நெறியில் நின்றால் அந்த நாடு சிறக்கும். அவன் நெறியை விட்டு போனான். இங்கே 5 நல்லமைச்சா. ஆர்க்கும் சிலம்பே அணி முரசா. முரசு, அந்த முரசு என்ன? சிலம்பே முரசாக. மணி முரசா. வேற்படையும் வாழுமே கண்ணா. அந்த வேல்படை வாழ் என்ன? அவளுடைய கண்கள். வதன மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. இந்த பாடல் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பே. அவள் பெண் போல, அரசி போல அவள் வீற்றிருக்கிறாள். அவளுக்கு அணிகலன்களாக என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றாரு. நாற்குணையும் நாற்படை, 5 அமைச்சர்கள், நல்ல அமைச்சர்கள், அவளை நெறியிலே செலுத்துகிற அமைச்சர்கள். ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா. வேற்படையும் வாழுமே கண்ணா. வதன மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அப்படி இருக்க அவளோட இடையை பற்றி பாடுறான். இது பூரா யாரு சொல்றது? அன்னம் நழனுக்கு சொல்லியது. என்றும் நுடங்கும் இடையென்ப 7 உலகம் நின்ற கவிகை நிழல் வேந்தே ஒன்றி அருகால் சிறுபறவை அஞ்சிரகால் வீசும் சிறுகாற்றுக்கு ஆற்றாது தேய்ந்து. அவளுடைய இடை என்னாச்சா? சிறு காற்று. யார் அடிக்கிறது? இந்த வண்டு, சின்ன வண்டு. அது சிறக அசைக்குது. அதிலிருந்து ஒரு காற்று வீசும்ல, அந்த காற்றுக்கு கூட
அது அவளுடைய இடை ஆற்றாதுன்னு சொன்னார். எவ்வளோ ஒரு அழகு அது போயிட்டே இருக்கு பாருங்களே. சிறுகாற்றுக்கு ஆற்றாது தேய்ந்துனார், தேய்ஞ்சிருச்சான். அஞ்சிறகால் வீசும் அருகால் சிறுபறவை அப்படின்னா 6 கால் சொல்லுவோம். பூனைக்கு 6 கால், அந்த கால்லாம் இருக்கும். இது சின்ன வண்டு, சின்ன வண்டு, அதுக்கு 6 கால், அதுக்கு சின்ன இறகு. அந்த இறகு வீசுகிற போது அது என்ன ஆகுதுன்னா அந்த இடை தாங்கலையா. இப்படியெல்லாம் இருக்கு. இது அங்கே போகுது, தமையந்திட்ட போகுது. தமையந்தி அன்னத்துடைய இவளை பற்றி சொல்லுகிறது. செம்மனத்தான் தன்னழியான் மெய்மைக்கு அறம் கடந்த நெஞ்சுடையான்லாம் சொல்லுது. அவளுடைய தடம் தோள்களை பற்றி சொல்கிறது. அவள் அவனை காதலிக்க தொடங்குகிறாள். இவன் என்ன காத்துக்கிட்டே இருக்கான், என்ன வரும், என்ன சொல்லும் அதுன்னு. அந்த அன்னம் திரும்பி வருதான். வர்றது போது இவன் இருக்கான், வழிமேல் விழிவைத்து வாழ்நுதலால் நாம மொழிமேல். அவள் என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற அந்த மொழி மேல எதை வச்சிருக்க, செவி வைத்து மோகச்சுழி மேல் தன் நெஞ்சு வைத்து. 3 விஷயத்தை 3 இடத்துல வச்சிருக்கேன். எங்கே அந்த பறவை, அந்த அன்னப்பறவை வருகிற வழிமேல் விழி வைத்து. சரி, செவி எங்கே இருக்கு, அவ என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற அந்த மொழிமேல் நுதலாய் நாம மொழிமேல் செவி வைத்து என்ன சொல்லுவாளோ. மோகச்சுழியவே மோகச்சுழி மேல் தன் நெஞ்சு வைத்து அயர்வான் இந்த வல்லையேன்னு உட்கார்ந்துருக்கானா. கண்டான் நெடுவானில், அந்த வானத்தில் பார்த்தானா. ஏத மஞ்சோடு அன்னம் வர, அந்த மஞ்சோடு மேகங்களை கிழித்து கொண்டு அந்த அன்னப்பறவை வருகிறது அவன் கண்டான். என்ன அழகா சொல்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் மனம் மோகத்திலே மூழ்கி கிடக்கிறது. மோகச் சுழலான், அந்த சுழல் மேல் தன் நெஞ்சு வைத்து அயர்வான் கண்டான் நெடுவானில் மஞ்சு ஓட அஞ்சோட அன்னம் வருதல். அந்த மாதிரி அவன் அதை காண்கிறான். அடுத்தது சுயவரம் நடக்குது. அவள் போய் திருமணத்துக்கு அந்த சுயவரம். இந்த சுயவர பாடல்லாம் ரொம்ப சிறந்த பாடல். அது அந்த அரசர்கள், வந்த அரசர்கள், அவர்களுடைய நிலை, இவள் அந்த பொன்னின் அந்த அவைக்குள் வந்தது. அங்கே இப்போதான் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல், இந்த சுயவரம்னு அனுப்பிச்சது வானுலகத்துக்கும் போச்சான். அங்கே இந்திரன், வருணன், அக்கினி முதலிய தேவர்கள் 4 பேர், அவர்களும் இந்த சுயவரத்துக்கு வர்றான். வந்தவன் வழியில் நலனை பார்க்குறாங்க. நலன்கிட்டையே தூது போக சொல்கிறாங்க. என்னன்னு, இந்த தேவர்களில் ஒருத்தனை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு. தேவர்களுக்கு உருவம் இல்லை. இப்போ சுயவர மண்டபம் வருது. அங்கே என்ன நடக்குது, இவன் போய் அவட்ட சொல்கிறான். அவன் கேட்டுக்கிறா, ஆனால் ஒன்றும் பதில் சொல்லலை. நான் சுயவர மண்டபத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இங்கே அந்த அங்கே எப்படி இருந்துச்சா, இங்கே ஒரு தமிழுக்கு ரொம்ப ஒரு அருமையான இது வைக்கிறாரு. அதோட இவரை பேணிய அரசன் பேரு என்னன்னா சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிற அரசன். அவன் மல்ல நாட்டினுடைய சிற்றரசன். அவன் இவரை புகழேந்தி புலவரை போற்றியவன் செம்பியன் பாண்டியன். அவனுடைய மகளோடு மகட்கொடையாக இவன் சோழ நாட்டுக்கு போறான். அப்ப சோழனும் இவனை போற்றுகிறான். ஆனால் இந்த நழவெண்பாவை யாரு சொல்லி, யாருடைய ஆதரவில், கம்பன் சடையப்ப வள்ளலுடைய ஆதரவில் பாடினது மாதிரி இவர் சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிற சிற்றரசன்.
மல்லுவ நாட்டு சிற்றரசனுடைய ஆதரவில் பாடுறாரு. அவருக்கு தக்க இடங்களிலெல்லாம் அந்த சந்திரன் சொற்கிக்கு ஒரு சடையனுக்கு எப்படி கம்பர் ஒரு முன்னத்துவம் கொடுத்தாரோ, எந்த பாடலில் கொடுக்குறான்? முடிசூட்டுகிற பாடல்ல கம்பனுடைய மரபினோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மவலின்னு எழுதுறான். அது மாதிரி சந்திரன் ஸ்வர்க்கிக்கு இங்கே சுயம்பரத்துக்கு அரசர்களெல்லாம் வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? மாமுத்த வெண்குடையான் மால் கழித்தான். இதெல்லாம் யாரை பற்றி எழுதுறாரு? சந்திரசோக்கனை பார்த்து அந்த செந்தமிழ் எப்படி பறந்ததோ, யாரை? இவனை பார்த்த புலவர்கள் பாடிய செந்தமிழுடைய பரப்பு போல அவ்வளவு அரசர்கள் வந்து குவிந்தார்கள்னு எழுதுறான். என்னவா? மாமுத்த வெண்குடையான் மால் கழித்தான் யானை வண்டிசைக்கும் தாமத்தரி, அதாவது தரித்தான். அந்த தாம மாலைகளை தரித்தவன் அவனுடைய யாரு? சந்திரன் ஸ்வர்க்கி. நாமத்தால் பாவேந்த, அந்த அவனுடைய ஆதரவாலே பாக்களை பாடிய செந்தமிழ் எவடி பறந்ததோ, செந்தமிழாம் என்ன பறந்ததே கோவேந்தர் செல்வ குழாம். அங்கு வந்த அரசர்களெல்லாம் சந்திரன் சுவர்க்கியை சேர்ந்த பாவலர்கள் பாடிய தமிழ் போல, அந்த தமிழின் பரப்பு போல, எவ்வளவு பெரிய பரப்பு தமிழுக்கு, அந்த பரப்பு போல வந்து எல்லாரும் சேர்ந்தாங்களாம். செந்தமிழ் பாடல் போல பறந்ததாம். அப்போ அங்கே யார் வர்றா? தமயந்தி வருகிறாள். அது எப்படி இருந்தது? அந்த இது மன்னர் விழித்தாமரை பூத்த மண்டபத்தே. அந்த மன்னர்களுடைய விழிகளெல்லாம் அப்படியே பூத்து இருக்கு. அது யார் வர்றான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண் இமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மன்னர் விழித்தாமரை பூத்த மண்டபத்தே பொன்னின் மடப்பாவை போய் புக்காள் மின்னிறத்து செய்யதாள் வெள்ளைச்சிறை எண்ணம் செங்கமல பொய்வாய் போவதே போன்று. ஒரு அன்னம், அது அழகான சிவந்த கால்களையுடைய அன்னம், அது செங்கமல பொய்கைவாய் போவதே போன்று. ஏன்னா அங்கே இருக்க மன்னர்களெல்லாம் வெளியே தாமரை மாதிரி திறந்து வச்சிருக்காங்க, அந்த தாமரைக்குள்ள புகறது மாதிரி. மன்னர் விழித்தாமரை பூத்த மண்டபத்தே பொன்னின் மடப்பாவை. பாவை மடப்பாவின இளமையான பெண், பொன் போல ஜொலிக்கிற பெண். பொன் போய்ப்புக்காள் மின்னிறத்து செய்யதாள் வெள்ளை சிறை என்னும் செங்கமல பொய்வாய் போவதே போன்று. இதில் ஒரு சிறப்புன்னா, நமது மூவேந்தர்களும் அதுக்கு போயிருக்காங்க. யாரெல்லாம்? சோழன் போயிருக்கான். சோழனை பற்றி பாடுகிற போது இவர் சோழ நாட்டுக்கு சென்றவர். என்ன பாடுறாரு? பொன்னி அமுது புதுக்கொழுந்து மூங்கில் சென்னி தடவும் திருநாடன், சென்னி தடவும் திருநாடன் பூங்கமுகின் சென்னி. என்ன தடவுது? பொன்னி அமுதமாக பொழிந்து எவ்வளவு வருதான். இன்னைக்கு எப்படி காவேரி நிலைமை இருக்கு, எங்கெங்கேயோ அடைச்சி வச்சிடுறாங்க, என்னென்னமா நினைச்சா தான் விடுறாங்க. பொன்னி என்ன வருது? அமுதமாக. எதை தடவுது? பூங்கமுகின் சென்னி தடவும் திருநாடன். அப்படி அவ்வளவு பாய்ந்து வருகிறது. கமுகுனா உங்களுக்கு பாக்கு மரம், அது ரொம்ப உயரம். அதனுடைய சென்னி தடவும் திருநாடன். அது மாதிரி சோழ மன்னன் இருந்தாங்களா? வாங்கம்மா. பாண்டியன் எப்படி இருந்தான்? அவனுடைய முன்னோர்களுடைய கதையை சொல்றாங்க. இந்த சேரருக்கு ஒரு மிக அழகான ஒரு உவமை சொல்றாரு. அவனுடைய நாட்டிலே மலைகள், மலைகளிலே அருவிகள் அப்படியே என்ன பண்ணுது? தொங்குது. அருவி அப்படியே பாயுது. அது எப்படி இருக்கமா? பூமகளுடைய மேனியில அந்த மார்பகங்கள் மீது
பூந்துகில் ஆடை போர்த்தது மாதிரி இருக்கான். நிறைய வர்ணனை, இது போன்ற வர்ணனை இருக்கு. நீங்கள் நழவென்பாவை படித்தா தான் அதெல்லாம் சில வர்ணனைகள் ஒரு சொல்லவும், சில வர்ணனைகள் உணரவும் கூடிய வர்ணனைகள். இங்கே வெந்தி நிலமடந்தை மென்முலை மேல் வெந்துகில் போல், வென்றி வெற்றி கொண்டது அவன் நாடு, நிலமடந்தை அவனுடைய நிலம், அந்த நிலத்திலே குன்றுகள் இருக்கு, மலைநாடு அது, அதில் அருவிகள் பாயுது. அது எப்படி இருக்காமா, நிலத்தினுடைய நிலத்தில் குன்றுகள், அந்த குன்றுகள் ஒரே ஒரு சின்ன அந்த குன்றுகளில் அருவிகள் வருகிறது. அது எப்படி இருக்குமா, இந்த அந்த வென்றி நிலமடந்தை மார்பகங்கள் மென்முலை மேல் வெந்துகில் போல் குன்று அருவி பாயும் குடநாடன், குடனா மேற்கு திசை நாடனாகிய அவனுடைய வில்லில் என்ன இருக்கான், தனி கொடியின் மீதே சிலை உயர்த்தும் வேந்து. சிலைனா வில்லு, அந்த வில்லு அந்த கொடியில் இருக்கிறது. அந்த சேரன் வந்திருக்கிறான். 3 மூவேந்தர்களும் இதுக்கு போனதாக இவரை புறந்த தமிழக வேந்தர்களுடைய சிறப்பை புகழேந்தி புலவர் அங்கே வைக்கிறார். அவன் குடநாடன், அவனுடைய நிலத்திலே குன்றுகள், குன்றுகளிலே அருவிகள் அப்படியே பாய்கிறது, அது பெண்ணை ஒத்திருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அந்த இது போகுது. அப்போ இப்படி 56 தேசத்து அரசர்களும் வருகிறார்கள். அங்கே யார் உட்கார்ந்துருக்கா, இந்த தேவர்கள் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு உடல் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, 4 பேரும் நலன் மாதிரியே உட்கார்ந்துருக்கான். அப்போ 5 நலன்கள் அங்கே இருக்காங்க. 4 தேவர்கள், அதாவது இந்திரன், அக்கினி, வருணன் முதலானவர்கள். இன்னொருத்தது யார் இருக்கா, நமது நலன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வர்ற போது தமயந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் மிகுந்த அறிவாளி. அப்போ யோசிக்கிறாள், தேவர்களுக்கு உருவில்லை, இவர்கள் தேவர்கள் சார்பாக ஏற்கனவே நலன் தூது போயிருக்கேன், அதனால இவர்கள் தேவர்கள்னு கற்றுக்கிட்டார். இந்த 5 பேரில் நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னவா, தேவர்களுக்கு கண்ணிமைக்காதான், அவர்களுடைய அந்த அணிந்திருக்கிற மாலை வாடாதான், கால்கள் தோயாதான் நிலத்தில். அதனால நலனுக்கு மட்டும்தான் கண்ணிமைத்தலால், இது ரொம்ப எல்லாரும் படிக்கிற பாட்டு, கண்ணிமைத்தலால் காலடிகள் காசினியில் தொய்தலால், காசினா பூமி, காசினியில் தொய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி நறுந்தாமரை விரும்பும் நன்னுதலே அந்நாள், அவள் நன்னுதலே அந்நாள் அறிந்தாள் நலன் தன்னை ஆங்கு. நலனை கண்டுபிடிச்சிட்டாள். யாரு, தாமரை போல நுதல் அமைந்த அந்த அழகி, அவ அறிவும் உள்ளவள் அப்படிங்கிறது தான் அது. கண்ணிமைத்தலால் காலடிகள் காசினியில் தொய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி நறுந்தாமரை விரும்பும் நன்னுதலே அந்நாள் அறிந்தாள் நகர்ந்தன்னை நலந்தன்னை ஆங்கு. பொன்மாலை சூட்டினாள் பொன்னா, அவளே பொன்மாலை சுட்டினாள் பொன், அவனுக்கு சொன்னா. இப்போ அங்கே தேவர்கள் எல்லாம் வாழ்த்திட்டாங்க. அவங்க 4 பேரும் போயிட்டாங்க. போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், அது சனீஸ்வரன் இல்லை, கலி அப்படின்னு. இங்கே 3 காண்டம், சுயவர காண்டம், கலி தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம். இந்த கலிங்கிற இந்த சனைச்சரன் அவன்
இருக்கிற கோள்களில் மெதுவானவன். அவன் சுற்றுவதற்கு 2.5 ஆண்டுகள் ஆகிறதுங்கிறாங்க வானோர் கோள் இது. அப்போ அவன் மெதுவாக வர்றான். மந்தன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பேர். சனைச்சரன் அப்படின்னா மெதுவாக ஊறுபவன் அப்படின்னு பேர். அப்போ அவன் மெதுவாக வர்றான். அவன் மெதுவாக வர்றான். எங்கே சுயவரத்துக்கு சுயவரமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நலனை கண்டு அவள் இது பண்ணிட்டான். இந்த தேவர்கள் திரும்பி போகிற தேவர்கள் அவன் பார்க்குறான். அப்போ தேவர்கள் சுயவரம் முடிஞ்சிருச்சுங்கிறனால அவனுக்கு கோபம் வருது. என்ன, நாம் தேவர்கள் அவர்களை விட்டுட்டு ஒரு மனிதனை அவன் கல்யாணம் பண்ணுறதா? அவனை நான் தொடர்ந்து அவன் எப்பொழுதாவது தவறு செய்கிற போது பற்றுவேன் அவனுக்கு அப்படின்னு ஒரு பொறாமை தேவர்களுக்கு உண்டுன்னு இதில் தெரியுது. எந்த மனிதனுக்கும் பல பொறாமைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அது அடுத்தவனை பாதிக்காமல் இருந்தா சரி, இவன் பாதிக்கிறதுக்கு இது பண்ணிட்டான். அப்போ இந்த அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக காட்டப்படுகிறது. அவன் தன் மனைவியை கூட்டிக்கிட்டு நாட்டுக்கு போகிறான். அது நடந்த நாடு. 12 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய காதல் வாழ்க்கையை இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது உணர்ந்து சொல்வதை விடக்கூட உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காதல் வாழ்க்கை. என்ன பண்ணாங்களாம்? நான் ஒரு சொல்லக்கூடிய பாடல்கள் 2 ஒன்றை சொல்லுகிறேன். ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி, ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி, இருவர் என்னும் தோற்றமின்றி, இருவர் என்னும் தோற்றமின்றி, வேளானும் காரிகையும் சேர்ந்தார். வேலையுடைய அந்த அரசனும் காரிகையும் சேர்ந்தார். அது எப்படி இருந்தது? புணர்க்கே புலன்கலந்தார் போன்று. இப்போ ஒரு பெருவெள்ளம் ஓடியாருது, இன்னொரு பெருவெள்ளம் ஓடியாருது, ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக ஓடுவது போல. நான் சில சமயங்களில் ஒன்று 1+1 எவ்வளவுன்னு கேட்கறது, இந்த டீம் ஒர்க் கேட்குறப்போ 1+1 பலது சொல்கிறாங்க. 1+1 இதுபடி கணக்குப்படி 2. வாழ்க்கை கணக்கு ஒருவனும் ஒருத்தியும் சேர்ந்து 3 ஆகிறார்கள். 1 1 3. குசேலனுடைய கணக்குப்படி 1 1 இவ ஒருத்தி குசேலன் ஒருத்தி 27 பிள்ளை 29 ஆயிடுச்சு. 1 சொல்கிறாங்க. 1 1 0 போகுதான். அதாவது ஒரு அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கு மரப்பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு நாம் பாரதி. அங்கே ஒன்றும் சேர்ந்து சைஃபர் ஆயிடுச்சு. இங்கே ஒன்றும் சேர்ந்து ஒன்றாம். ஒன்றும் சேர்ந்தால் ஒன்றுன்னு சொல்றாரு. எப்படி? கங்கை ஓடி வருகிறது, யமுனையும் ஓடி வருகிறது, 2 சேர்ந்து ஒன்றாக ஓடுது. அது மாதிரி இங்கே நளனும் தமயந்தியும் ஒன்றினார்கள். எப்படி ஒன்றினார்கள்? புனலோடு புனல் சேர்ந்தது மாதிரி. யமுனையும் கங்கையும் கலந்தது, பெரிய கங்கையாக ஓடுவது, அகண்ட கங்கையாக ஓடுவது போல ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி, இருவர் எனும் தோற்றமின்றி, வேளானும் காரிகையும் சேர்ந்தார். புனலுக்கே புலன் சேர்ந்தார் போன்று. காதலனும் 6 பாய உடைத்துங்கிறது இன்னொரு இருக்கிறது. அவங்க 2 பேரும் செய்த அந்த கலவியெல்லாம் பாடுகிறார். மிகச்சிறப்பான பாடல்கள், உணர வேண்டிய பாடல் அது. காம பயிர் விளைத்தாள் கோதையரின் மேலான கொம்பு, இருவரும் சேர்ந்தார்கள், சம இன்பம் துய்த்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எத்தனையோ இன்பத்தில்
ஒருத்தருடைய இன்பம் முடிஞ்சா போதும்னு நினைக்கல. சம இன்பம் துய்த்தார்கள் காப்போல இருதலையான் இனிதுன்னு சொன்னிச்சு திருக்குறள். காவடி மாதிரி இருவரும் சம இன்பம் புனலோடு புனல் கலந்தார் போல, அப்படி என்று உயர்ந்த கருத்தை இந்த நழவன்பா காட்டுகிறது. அப்போ இப்போ இது மாதிரி இதுங்கிற போது அந்த சனி அவருடைய காலம் 12 ஆண்டுகள் கழித்து இவன் அந்த காலை சுத்தம் பண்ணுகிற போது காலினுடைய பின்புறத்தை கழுவலையம். அதெல்லாம் சொல்கிறாங்க. உடற்சுத்தம் முக்கியங்கிறது இதில் ஒரு விஷயம். அதில் அரைகுறையாக குளிக்கிறது மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றபோது காலை சுத்தம் பண்ணுகிறார்கள். எங்கெங்கேயோ மிதிச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம ஷூஸ் போட்டுக்கிறோம், அதெல்லாம் வேறு. அப்போ அவன் வந்து கால் கழுவுற போது குதிகால கழுவலையாம். அது வழியாக களி உள்ளே போனான்னு இதெல்லாம் தொன்ம கதை. அது மாதிரி. ஆனால் என்ன சொல்லுகிறது? உடற்சுத்தத்தையும் மனச்சுத்தத்தையும் பேண சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற போது புட்கரன் அப்படின்னு ஒரு அரசன், அவனை போய் இந்த கலி சந்தித்து இந்த சூதாட்டத்துக்கு அழைக்கிறான் புட்கரன். அரச மரபுப்படி நளன் ஒத்துக்கொள்கிறான். அவர்களுடைய 12 ஆண்டு காதல் வாழ்வில் ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கிறார்கள். அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகள் முடிகிற போது கலி உள்ளே புகிறான், சனி உள்ளே புகிறான். அப்போ இந்த சூதாட்டத்தை ரொம்ப கடுமையாக 2 பாடல்களில் ஏவே எல்லாம் கெட்டு போறான்னு சொல்றார். காதல் கவராடல். காதல்னா தன்மனையாழை விட்டு பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்னிச்சு வள்ளுவம். காதல் கவராடல்னா சூது, கள்ளுண்டல், பொய் மொழிதல், ஈதல் மறுத்தல், இவை கண்டாய். இந்த 5 ஈதல் மறுத்தல். ஒருத்தன் கொடுக்க போறான், அதை தடுக்கிறது. இவன் கொடுக்கல, அடுத்தவன் கொடுக்க போறத கூட சில பேர் என்ன செய்யற அப்படிங்கிறவன் அவன் கொடுக்காம விட்டுருவான். காதல் பிறன்மனை மேல் காதல், கவராடல், சூதாடல், கள்ளுண்டல், பொய் மொழிதல், ஈதல் மறுத்தல், இவை கண்டார் போதில் சினையாமை வைகும் திருநாடா, செம்மை நிலையாமை பூண்டார் நெறி. செம்மை நிலையாமை, அதாவது உன்னுடைய சிறப்பு அழியோணும்னா, உன்னுடைய செல்வம் அழியோணும்னா இந்த 5 சொல்லுது. இதில் கூட இந்த பொய்மை மொழிதல், ஈதல் மறுத்தல், அது 2 கூட நம்ம ஏதோ சேர்த்துக்கிறோம். ஆனால் அதுவும் ரொம்ப பாவம் தான் சொல்கிறாங்க. கவராடல் கள்ளுண்டல். இப்போ நம்ம நாட்டில் லாட்டரி சீட்டு இருந்தது, அதை நல்ல வேலை ஒழித்தார்கள். இருந்தாலும் சூதாட்டம் எவ்வளவு அழிவை. செம்மை திருநாடா செம்மை நிலையாமை பூண்டார் நெறி. நமது செம்மை நிலைக்க வேண்டாம்னா இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆயம் பிடித்தாரும், ஆயம்னா இந்த சூதாடுகிற இடம். அல்லல் பொதுமகளிர் நேயம் பிடித்தாரும், கிளியராகவே சொல்லிடுறாரு. ஆயம் பிடித்தாரும், இந்த சூதாட்ட களத்துக்கு போனவனும் பொதுமகளிர் நேயம் விலை மாறி நாடி போனவனும் நெஞ்சிடையே மாயம் பிடித்தாரும் நின் வேறல்ல. மாயம் பிடித்தார், நெஞ்சு மயக்கம்ங்கிறார். கள்ளுண்ட மயக்கம்ங்கிறாங்க. புத்தி திருக்குறள் சொல்லுது செத்தாரின் வேறல்லன்னு, செத்து போயிட்டான்னு சொல்லுது. செத்தாரின் வேறல்ல, அது மாயும் பிடித்தோரின் வேறல்ல என்று உரைப்பதன்றே நூலோர் வழக்கு. இந்த நீதி நூல்கள் எல்லாம் இதைத்தானே சொல்லுகின்றான்னு சொல்றாரு. அப்புறமா உருவழிக்கும் உண்மை உயர்வழிக்கும். உரு அழிக்குமா,
இது பூரா இந்த நலன் கதையிலேயும் வருது. இவன் தன்னுடைய உருவை இழக்கப் போகிறான். உருவழிக்கும் உண்மை உயர்வழிக்கும். அரசனாக தனியரசனாக இருந்தவன் கணவனும் மனைவியும் ஒரு ஆடையை உடுத்திக்க போறாங்க. என்ன பண்ணுது? உருவழிக்கும் உண்மை உயர்வு அழிக்கும், வன்மை திருவழிக்கும். அந்த பணத்தை அழிச்சிட, செல்வத்தை அழிச்சிட, மானஞ்சிதைக்கும். இவன் என்னவா போய் வேலை பார்க்க போறான்? சமயக்காரனா போய் வேலை பார்க்க போறான், தேரோட்டியாக போய் வேலை பார்க்க போறான். இந்த சூதாடலாலே உருவழிக்கும், உரு மாறப்போகுது. உண்மை உயர்வு அழிக்கும், வன்மை திருவழிக்கும், மானஞ்சிதைக்கும், மறுவும் ஒருவருடன் பழிக்கும் ஒன்றல்ல சூது. ஒருவரோ தக்கார் பொறிந்து தக்கோர்கள் இந்த சூதிலே போவார்களான்னு கேட்குது. இளத்தொரும் காதலிக்கும் சூதுனாரு. அது என்ன இது? அப்ப எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். பிள்ளைகளை தாய் வைப்பது அவளுடைய தாய் வீட்டுக்கு, அந்த நாட்டுக்கு அனுப்பினான். செய்தி நாடுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் கானகத்துக்கு போகிறாங்க. கானகத்துக்கு போனால் ஒரு மண்டபத்தில் தங்குறாங்க. கட்டி இருக்கிறது ஒரு ஆடை தான். அப்போ ஒரு புல், அதாவது ஒரு இந்த எது ஒரு பறவை, அது பொன்னிறமான பறவையாக இருக்குது. அதை இவ பிடிச்சி தாங்கிறா. இவங்க இருக்கிறது கானகம். கானகத்தில் கட்டி இருக்கிறது ஒரு ஆடை. அப்போ என்ன போகுது? ஒரு பொன்னாலான போகுது. அது மாயம்னு அவளுக்கு தெரியல. களி செய்கிற வேலை, சனி செய்கிற வேலைன்னு அவளுக்கு தெரியல. விதி செய்கிற வேலைன்னு அவளுக்கு தெரியல. காதல் கணவன்கிட்ட பிடிச்சி தாங்கிறா. சரி, கேட்டுட்டாளே, எதை வச்சு பிடிக்கிறது? இந்த ஆடை இருக்குல்ல, 2 பேரும் கட்டியிருந்த ஆடையை என்ன பண்ணுறான்? எடுத்து பாதி எடுத்துட்டு 2 பேருக்கும் ஒரே ஆடையை சுற்றிக்கிட்டு இந்த பாதி கட்டின ஆடையை அந்த பொன் முடிச்சிடறேன். நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இப்போ 45 நிமிடம் ஆயிடுச்சு. அதை முடிக்கிற பொருள் முடிச்சிடுவோம். 8, 10, 10க்கு 15க்கு ஆரம்பித்தேன். அது எங்கே போகுது? அந்த பறவை அதோடய போயிடுச்சு, அந்த ஆடையோட. அது எப்படி இருக்கா? மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். நமது யார் எழுதுறா? புகழேந்து எழுதுறாரு. மான் பிடிக்க சொன்ன மயிலே போல் பொற்புள்ளை பற்றித்தா என்றாள். அதை பிடிச்சித்தானாரா? இவர் என்ன பண்ணாரு? இவர் தான் காதல் கணவன்ல பாதி ஆடையை விட்டாரு. அது ஓடி போயிடுச்சு. இப்போ இரவில் 2 பேரும் பாதி ஆடைய ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒட்டி கொண்டு உடுத்திக்கிட்டு படுத்திருக்காங்க. இப்போ என்ன நினைக்கிறான் இவன்? ஐயோ, இவள் அரச மகள் நம்மளோட இவ்வளவு சிரமப்படுறாளே அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு அந்த ஆடைய ஓர் ஆடைய அந்த அறுத்து கொண்டு இவன் கானக வழியாக செல்கிறான். வீமன் மடந்தை அப்படி போகிற போது அவள் அப்புறம் பல சிரமங்களப்பட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கே அவளும் போயிடுறா. அங்கே பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் தந்தையார் வீட்டில் இருக்காங்க, தமயந்தியும் பிள்ளைகள். இவனை ஒரு நாகம் தீண்டுகிறது. இவனுடைய உடல் மாறுகிறது. அப்போ நாகம் சொல்கிறது, உனக்கு வேண்டிய போது உருத்தருவேன் அப்படின்னு ஒரு துகிலை கொடுக்குது. இந்த நிறைவுக்கு வந்துட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே போய் ஒரு அயோத்தி மன்னன்ட்டு போகிறார். அங்கே போய் இவருக்கு 2 தொழில் தெரியும்னு சொன்னேன். ஒன்று சமையல், இன்னொன்று தேரோட்டுதல். அவனோடு இருக்காரு. அப்போ ஒற்றர்களை அனுப்பி தமையந்தினுடைய தந்தை தேடச் சொல்கிறார். அப்போ இந்த அயோத்தி நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு சமையல் வல்லுநர் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ சமையல் வல்லுநர் நள பாகம்னு சொல்லுவாங்க. பீமன் நளன் 2 பேரும். பீமனும் ஒழிந்திருக்கிற போது சமையல்காரராக தான் இருக்கார். நளபாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சரி, இவர் தான் முடிவு பண்ணுறாங்க.
தமயந்திக்கு 2வது சுயம்பரம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த 2வது சுயம்பரம்னா எல்லாருக்கும் சொல்லலை, இந்த நாட்டுக்கு மாத்திரம், அயோத்தி நாட்டுக்கு மாத்திரம், அயோத்தி மன்னன் காதுக்கு மாத்திரம் அந்த சுயவரம்ங்கிறது மாதிரி போகுது. அப்போ அங்கே மறுமணமும் நடந்திருக்கிறதுன்னு தெரியுது. இனிவை என்ன பண்ணுறான், அரசர்கள் 2வது மனமும் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி தானே தெரியுது. ஏன்னா 2வது சுயமரம், அவளுக்கு 2 குழந்தைகளும் இருக்கு. அப்போ சரி, இந்த அயோத்தி மன்னன் சுயவரத்துக்கு போனால் நாள் குறைச்சலாக இருக்குது. அப்போ தேரில் 2 பேரும் போகிறாங்க. இவன் தேர்வலன், தேர் ஓட்டதில் மிகச்சிறந்தவன். அப்படி தேர் ஓட்டி அந்த அயோத்தி மன்னன் கணக்கில் ரொம்ப சிறந்தவன், கணிதத்திலே மிகச்சிறந்தவன். ஒரு மரத்தில் எத்தனை இலை இருக்குன்னு அவனால் பார்க்குற போதே சொல்ல முடியும். அந்த கணிதக்கலை அவனுக்கு தெரியும், இவனுக்கு தேர்க்கலை தெரியும். அவ்வளவு வேகமாக போகிற போது அந்த அவனுடைய துண்டு கீழே விழுந்துருச்சு. யார்? அயோத்தி மன்னனுடைய துண்டு. அதை எடுன்னு சொல்றதுக்குள்ளார எத்தனையோ காலம் அந்த தேர் போயிருச்சு. அப்போ அந்த அயோத்தி மன்னன் நலன்கிட்ட கேட்குறான், உனக்கு நான் இந்த எனக்கு ஒரு கலை தெரியும், என்ன எண்கலை, கணக்கு கலை தெரியும், உனக்கு தேர்க்கலை தெரியும், 2 பேரும் அதை சொல்லிக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்குவோம்னு சொல்கிறாரு. இவன் ஒத்துக்கொள்கிறான். இவனுக்கு தெரிந்த தேர்க்கலையினுடைய நுட்பத்தை அவனுக்கு சொல்கிறான், அவன் கணிதக்கலையின் நுட்பத்தை சொல்கிறான். ஒன்று அப்போ கலி நீங்கிச்சு. எப்படின்னா, ஒன்றை கற்றுக்கொள்கிற போது, நாம் துன்பத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு கஷ்டத்திலலாம் இருக்கும்போது ஒன்றை கற்றுக்கொள்கிறது, ஒரு தொழிலை தெரிந்து கொள்வது, ஒன்றை விடுபடும் வழியை தெரிந்து கொள்கிற போது நம் துன்பமும் நீங்க வழி இருக்கிறது. அந்த கலி நீங்கியது. இந்த கலி எப்படி நீங்கியது அப்படிங்கிறதுக்கு இந்த இவனை போற்றினவனை யாரு? சந்திரன் ஸ்வர்க்கி. அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு இந்த இடத்துல புகழேந்தி புலவர். எப்படி அந்த கலி நீங்கிச்சான், சனி நீங்கிச்சான் அவனை விட்டு, அவன் அந்த கலையை கற்ற போது எப்படி நீங்கிச்சான். சந்திரன் ஸ்வர்க்கிய பார்க்க போன வறியவனுடைய பசி நீங்குவது போல. என்ன அழகான உவமை பாரு, அந்த பசி நீங்கிறது மாதிரி. அப்போ சந்திரன் சொக்கிய அவளுடைய வல்லன்மைங்கிறான். நான் இதுக்கு சொன்னேன் ஈடாக, இதில் சடையனை கம்பன் பாடியது போல, சடையப்ப வள்ளலுடைய மரபுலவர் கொடுக்க வசிட்டன் வாங்கி பட்டாபிஷேக பாட்டு தான் முக்கியம். இந்த நலவெண்பாவில் கலி நீங்கிறது தான் முக்கியம். அங்கே கொண்டு போய் இவரை ஆதரித்த வள்ளலை புகழேந்தி எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட்னு சொல்கிறேன். இப்போ அந்த கிராட்டிடியூடுக்கு வைக்கிறார். எப்படியா? வண்டார் வளவயில் சூழ் வண்டு ஆர்ப்பரிக்கிற வள வயல் சூழ் மல்லுவ நாட்டு எங்கோமான். அவன் மல்லுவன், மல்லர்னு சொல்கிறாங்க, இன்று பல்லர்னு சொல்கிறாங்க, அவர்கள் அரசாண்டார்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பல இதிலிருந்து பெறப்படுகிற கதைகள். இது வண்டார் வளவயில் சூழ் மல்லுவ நாட்டு எங்கோமான் தண்டார் புனை. எது? அப்படியே தார் மாலையை புனைகிற சந்திரன் ஸ்வர்க்கி கொண்டாடும் பாவலன்பால். அவன் யாரை கொண்டாடுகிறானோ, எந்த புலவனை கொண்டாடுகிறானோ, அவன் பால் நின்ற பசி போல நீங்கிற்றே காவலன்பால் நின்ற கலி. காவலன் நலன், நலன்பாலே நின்ற கலி அந்த பாவலன்பால் நின்ற பசி மாதிரி நீங்கி போயிருச்சான். அவ்வளவு ஒரு இதில் பல விஷயங்கள் இந்த பாடல்ல. அழகான பாடல். வண்டார் வளவையில் சூழ் மள்ளுவ நாட்டு எங்கோமான் தண்டார் புனை சந்தரன் சுவர்க்கி கொண்டாடும் பாவலன்பால். அவனை கொண்டாடுகிற பாவலன்பால் நின்ற பசி போல நீங்கிற்றே காவலன்பால் நின்ற கலி. அந்த கலி நீங்கவும் அவர்களுடைய இவனை கண்டுகொள்கிறார்கள். இவன்தான் நலன்கிறது. அயோத்தி மன்னன் வாழ்த்துகிறான்.
அந்த மறுபடி புட்கரனோடு மறுபடி சூதாட்டத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த சூதாட்டக்கலை இவனுக்கு கணக்கு கலை இருந்ததுனால சூதாட்டத்திலே இழந்த நாட்டையும் பெறுகிறான். அப்புறம் அவன் தமயந்தியோடும் மக்களோடும் நல்வாழ்வு வாழ்கிறார்கள் அப்படின்னு இந்த நலசரிதம் முடிகிறது. அப்போ இறுதி நிறைவு பாடல், வாழி அருமறைகள் வாழி நல்லந்தனர்கள் வாழி நலன் கதை வழுத்துவோர். நலனுடைய கதையை கேட்டவர்கள், சொன்னவர்கள், ரெட்போர்ட்டில் இணைந்தவர்கள் எல்லாரும் வாழி அருமறைகள் வாழி நலன் காதை வழுத்துவோர் வாழிய மல்லுவ நாட்டுங்கண் வரு சந்திரன் சொக்கி தெள்ளுர மிக்கீர்த்தி சேர்ந்து. வாழி என்று இனிய நண்பர்களையெல்லாம் அவனுடைய அந்த அழகு, அவனுடைய வீரம், தமயந்தியினுடைய அழகு, அன்னம் தூது சென்றது, திருமணத்திற்கு அப்புறம் அவர்களுடைய 12 ஆண்டு காதல் வாழ்க்கை, அப்புறம் கலி பிடித்தது, அப்புறம் அதனால் பட்ட சிரமங்கள், இந்த சூதாலே விளைகிற சிரமங்கள், கடைசியிலே அந்த காலம் வருகிற போது கலி நீங்குகிறது. அப்புறம் அவன் பெருவாழ்வு தொடர்ந்து வாழ்கிறான் என்ற கதையை இனிய நண்பர்களான உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெருவாய்ப்புக்கு நான் மகிழ்கிறேன். இதை அருமையாக நடத்துகிற திருமிகு சேவா அவர்களுக்கும் ரெட்ஃபோர்ட் தளத்துக்கும் நன்றி கூறுகிறேன். இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் திருமிகு மங்கை, திருமிகு நாராயணன், திருமிகு சித்ரா, திருமிகு வித்யாதேவி, பீனருக்கு திருமிகு கணேசன், அப்புறம் திருமிகு ரம்யா மற்றும் உள்ள இனிய நண்பர்களையெல்லாம் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். உங்களை தவிர இது யாருமே சொல்ல முடியாது சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நடுவுல பாட்டு பாடுனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப திருப்தியா இருக்கு சார். தேங்க்ஸ் a lot சார். ஒரு மாதிரி இது சொல்லுவாங்கல்ல, இசையோட பாரு, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் a lot சார். மகிழ்ச்சியம்மா. ஃபீட்பேக் கொடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். நித்யாதேவி மேம், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நலவென்பா, இந்த நலவென்பா ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவரு அந்த இன்டர்நெட் பிரச்சனை, அந்த பாடல் வரிகள் நாசுக்கா சொன்னீங்க. சில காதல் வரிகளையும் அவங்களுடைய கூடல் ஊடலையும் அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு, அது சொல்லக்கூட முடியாதுல. அன்புடன் அந்தரங்கம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விஷயங்கள், பெரிய விஷயம். அப்பாவா இருந்தா கூட மகா கிட்ட பேச முடியாத ஒரு விடயம். இருந்தாலும் எங்க அப்பா முதலிரவை பத்தி ஒரு புத்தகம் கொடுத்து என்னை அனுப்பி வச்ச தருணம்லாம் எனக்கு நினைவு வந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னும் போது அது புத்தகம் படிக்கிற பாப்பா அதுக்கு புத்தகம் வழியா புத்துணர்ச்சி. இன்னைக்கு ஒரு அது திருவும் திருமதியும்ன்ற ஒரு புத்தகம். எப்படி ஒரு திரு இருக்கணும், ஒரு திருமதி இருக்கணும்ன்றது அந்த புத்தகம் எங்க இருக்குன்னே கூட தெரியல. இன்னும் தேடி தேடி அலைகிறேன். படிச்சு வச்ச வரிகள் எல்லாம். ஆனா அதை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும் என்ன அப்படின்றதுல நலன் தமயந்தி பெரிய விஷயம். நிறைய லைலா மஜ்னு அவங்களுடைய நிறைய காதல் ஓவியங்கள்லாம் வந்தா கூட இந்த மாதிரி ஒரு காவியம் நலவென்பா, அதுல சமயக்காரன் செம்ம அந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும். பாடல் வரிகள் படித்த விதம் செம்ம அருமை. நான் ரெக்கார்டிங்கே வச்சிருக்கேன் உங்களுடைய உரைக்கு. அவ்வளோ அருமையான ஒரு உரையை விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 போன் கால் வந்திருக்கும். இத்தனை போன் காலையே நான் அவாய்ட் பண்ணேன். இத்தனை போனுக்கு உண்டா உங்க கால உங்களுடைய அந்த போன் அப்படின்ற அந்த டோன் அதை எடுத்திருக்கேன். மென்மேல் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அம்மா, மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம். உங்களை மாதிரி ரைமிங் யாரும் சொல்ல முடியாது. கணேசன் சார், நீங்க பேசுங்க.
வணக்கம் சார். வணக்கம். மிகவும் பிரமாதமான ஒரு எப்படின்னா கதா காலட்சேபம் அப்படி கேட்ட மாதிரி ஒரு உணர்வு. அந்த சந்தம் அந்த இதோட இது சொன்னீங்க நீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது அந்த திருவாசகம் எல்லாம் படிப்பாங்கல்ல, அது அந்த சொந்தத்தோட சொன்னதான் புரியும். அந்த மாதிரி சொன்னீங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன் நீ சொல்றத. நான் இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஹிந்தி அட்டன் பண்ணல. நல்ல கதை நல்லா ஒரு படிப்பினை அவங்க முக்காவாசி. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தாக்கா நிறைய பேர் இந்த சூது அப்படின்றதுல நிறைய பேர் வாழ்க்கையை விட்டுருக்காங்க. நல்லா படிக்கிறதுல அர்த்தம் என்னன்னா, அந்த சூதுனால குடும்பமே அழிஞ்சு போனதெல்லாம் இருக்கு. இன்னும் ஸ்டில் அது சில பேர் மனோதத்துல சில பேருக்கு ஹெரிடிட்டி கூட சொல்றாங்க. அந்த சூதுல போயிட்டாங்கனாக்கா எல்லாமே. அப்ப அந்த 5 சொன்னீங்க பாத்தீங்களா, சூது, இந்த குடிக்கிறது, பிறன் மனையான் பாக்கிறது, இந்த ஒரு அந்த 5 இந்த காலத்துக்கும் அது கருத்துள்ள ஒரு இது செய்யுள். அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்னன்னா, ஆக்சுவலா தமயந்தி ஒரு பத்தினி அந்த ஒரு இதுல கூட கான்செப்டோட வரும்ல சார்? அது 5 பேர்ல இது வரல. அது ஒரு மாதிரி அது கண்ணு கிடையாது. அதுல அகல்யா கூட இருக்கு. அகல்யா 5க்கு 2 பழுதல்லையுமாங்க, சீதை அந்த மாதிரில இருக்கு. ஆமா, உண்மையிலே வாழ்க்கைக்கு இந்த 5 கூடாதுன்றதுக்கு இந்த கதை நல்ல கதை. இது பாண்டவர்கள் கூட அந்த இதுலதானே அழிஞ்சு போனாங்க, அந்த சூதாட்டத்துல தானே அழிஞ்சு. இது நீங்க ஆரம்பத்துல சொன்ன இது பாண்டவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை தான். அதாவது துயருற்ற போது உங்களுக்கு விடிவு காலம் இருக்கான், இது மாதிரி ஒருத்தருக்கு நிகழ்ந்தது, அது சூழலாலே நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி தேற்றுதல் தான் இது. அவரு வியாசன் பார்க்கறான். அப்ப இது இதுல வர்ற பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை தான் இது. மகிழ்ச்சி. நன்றி சார், ரொம்ப நல்லதா சொன்னீங்க. ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ கணேசன் சார். நாராயணன் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் நாராயணன் சார். கேட்கல சார். கேக்குதா? அதாவது ஐயாவோட பேச்சு இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி கதா காலட்சியம் தான். அந்த பழைய நினைவுக்கு கொண்டு போன மாதிரி இருந்தது. அதாவது அதோட சொல்லும் போது, கதையோட சேர்ந்து சொல்லும் போது தமிழ் சொற்கள், பல சொற்கள் புதுசா எங்களுக்கு கேள்விப்படுற மாதிரி இருந்தது. இதுவும் தமிழ் தானா அப்படின்னு. அந்த தமிழ் மேல உங்களுக்கு ரொம்ப விருப்பமா அமைஞ்சது. அது நீங்க ஒன்னொன்னு நிறுத்தி நிதானமா அப்படி சொல்லும் போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த தமிழ்ல இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப தமிழ் சொல்றோம், நான் பேசுற தமிழ் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த இலக்கிய தமிழை நம்ம வளர்க்காம போயிட்டோமேன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றோம். இன்னைக்கு ரொம்ப அதாவது ஒரு மொழிக்கு எதெல்லாம் உண்டோ எல்லாம் இருக்கிற மொழியே இன்னைக்கு இருக்கிற இடத்துல தெரியாம இருக்கு. உங்களை மாதிரி தமிழ் பற்றுள்ள மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தளம் நிறைய இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம மொழி பெரிய என்ன கனவு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அப்ப இது மகாபாரதத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப பாருங்க, ஒரு கற்பனை கதை. ஏற்கனவே மகாபாரதம் ஒரு கற்பனை கதைன்னு சொல்றாங்க, அதுக்கு முந்தின கற்பனை கதை. அப்போ நம்மளோட அறிவு சார்ந்த என்ன சொல்றது, அறிவு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உண்மையில கனவு இருக்கிறவங்க தான் அந்த அந்த சிவிலைசேஷன், அந்த ஒரு கலாச்சாரம் தான் உலகத்தை ஆண்டிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு புக்ல படிக்கும் பொழுது அந்த காலத்துல பெரிய கப்பல் கட்டின தமிழர்களா பூம்புகார்லேருந்து போயிருக்கான். அப்ப அந்த காலத்துல நம்ம பெரிய கப்பல் கட்டுற அளவுக்கு தொழில்நுட்பத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றான், இங்கிலீஷ்கார வந்துதான் நமக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு. பாரதத்தினுடைய பெருங்கல்ச்சர் தான். பாரதத்தினுடைய கல்ச்சர் நம்ம இது முழுமைதானே. இது பல நாடுகளால் சிறந்த ஒரு ஒன்றியம் தானே. அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிதான் நம்மளோட அந்த பவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பி மீட் எடுக்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய அந்த நம்ம இந்த கல்ச்சர்ல வந்தோம், நம்ம தான் உலகத்துக்கே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு
கலைகள் இருக்கு, கவிதைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது நம்ம நம்ம பின்னாடி வர்ற ஜெனரேஷன் சொல்லணும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஃபுல்லா கேட்டேன், எந்த இடத்துல மிஸ் பண்ணல. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட இது கேட்டது எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியா இருந்து. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ நாராயணன் சார். சித்ரா ரம்யா மேம் நீங்க ரம்யா மேம். மேம் வணக்கம். தேங்க்யூ சேவா மேம். சார் நானும் முதல்ல இருந்து ஃபுல் செஷனையுமே அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். முதல்ல இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னீங்களா ஐம்புலன்கள் எப்படி இருக்கணும், நெறிப்படுத்தணும். இதை நான் டெய்லியுமே பசங்க கிட்ட சொல்றேன். ஐம்புலன்கள் ரொம்ப முக்கியம்பா. கண்ணு முக்கியம், காது முக்கியம். தயவுசெய்து அதை திருப்பியும் கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரு. கண்ணு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிரீன்ல போடாதீங்க, அதை காதுல தூக்கி எட் பண்ண மாட்டாதீங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோம். எவ்வளவு அழகா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஐம்புலன்கள் நெறிப்படுத்துற மாதிரி இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வண்டை பத்தி நீங்க சொன்ன அந்த வர்ணனை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சூதாட்டம் கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானத்தை இழந்துட்டோம்னா, இதுல போய் மயங்கிட்டோம்னா, அதிகமா ஆசைப்பட்டோம்னா இழந்துருவோம் அப்படின்னு நிறைய லைஃப் லெசன் சொன்னீங்க சார். இது வந்து நலன் வந்து ஒரு சமையலுடைய நிபுணர் நமக்கு தெரியும். இவருக்கு பின்னாடி இந்த களியோட ஆட்டத்தினால என்னென்னலாம் நடக்குது. இப்ப நமக்கு மட்டும் அப்படி நடக்கல, நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஃபுல்லா பார்க்கும்போது அந்த உண்மையிலே நீங்க பண்ணது, அந்த பாட்டு சொன்னது, அந்த இது பண்ணது எல்லாமே தமிழ் வகுப்புல உட்கார்ந்து முழுசா நம்ம ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை வந்து 1 மணி நேரத்துல எவ்வளவு ரத்தன சுருக்கமா எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அழகா எடுத்து கொடுத்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல செஷன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. தேங்க்யூ ரம்யா மேம். சொல்லுங்க சித்ரா மேம். தேங்க்யூ மேம். சார் ரொம்ப அருமையா ரம்யா மேம் சொன்ன மாதிரி தமிழ் வகுப்பு எடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரா பாதியே காமிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. அருமை சார். இது மாதிரி எங்களால எடுத்து இதெல்லாம் படிக்க வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுடைய செஷன் மூலியமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க நிறைய ப்ரெசென்ட் பண்ணோம், கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி அம்மா.